பச்சை பட்டாணி பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி 1 கிலோ, பெரிய வெங்காயம் 1, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசால் 1/2 டீஸ்பூன். அடுப்பில் ஒரு வானல் வச்சிடலாம். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினோடனே பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணிடலாம். பச்சை பட்டாணியோட தொலியெல்லாம் எடுத்துகிட்டு நான் 1 கிலோ வாங்கினேன். பச்சை பட்டாணி தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி வந்து கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு சிம் பண்ணிட்டோம்னா சூப்பராக வெந்துடும். மசாலாவோட நல்லா வெந்துடும். அடுப்பை சிம் பண்ணிட்டேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எந்த சாதத்துக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். கலவை சாதத்துக்கும் செய்யலாம், குழம்பு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பரான சுவையான பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சுவையான பச்சை பட்டாணி பொரியல் ரெடி.